வணக்கம். தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டு நல்லா 3 தண்ணி போட்டு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கரண்டி துவரம் பருப்பை விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த புளித்தண்ணியில் நான் எங்கள் வீட்டிலே அரைச்சி நுணுக்கின ரசப்பொடிங்க இது. மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய் இது மட்டுமே போட்டது ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ரசப்பொடியை நம்ம அந்த புளித்தண்ணியில் கலந்துக்கலாம். பிறகு நம்ம என்ன பண்ணோம், அந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பூண்டு, அந்த பூண்டையும் எடுத்து அதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதையும் எடுத்து அதோடு சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பில் பாதி அளவுக்கு உப்பு அந்த புளித்தண்ணியில் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலக்கி கொடுக்கணுங்க. அந்த கைமணம் தான் ரசத்துக்கு பிரமாதமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் போட்டுட்டேங்க. எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுந்து 2யும் போட்டு நல்லா புரிஞ்சிடுது. இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டு அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு 4 காஞ்ச மிளகாவையும் போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்து நல்லா வதக்கணுங்க. அது இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் தேவையான பெருங்காயத்தூள் நிறையவே போட்டுக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு அந்த பாதி உப்பு அதில் போட்டிருக்கோம், மீதி உப்பு இதில் போட்டுருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து கொடுக்கணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சி வேகணும். நல்லா கரைஞ்சி வெந்துடுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணுங்க. 1/2 ஸ்பூன் மிளகா பொடியை நல்லா போட்டு நல்லா மறுபடியும் நல்லா அந்த மிளகாத்தூளும் தக்காளி பழமும் கலந்து சேர்கிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும். கலந்து கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கணும். பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். தக்காளியோட அந்த பருப்பு கலக்கிற மாதிரி செய்துட்டு இப்போ அந்த புளித்தண்ணியை நல்லா கலந்து கொடுத்து இதோடு சேர்த்துக்கணும். இந்த சேர்த்துட்டு இதில் புளித்தண்ணி, பருப்பு, தக்காளி எல்லாம் கலந்து ஒன்றாகிற அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடணுங்க. நல்லா கொஞ்சம் நாள் கழித்து திறந்தோமா நல்லா சுற்றி பொங்கி வருது பாருங்கள். சாதாரணமாக ரசம் எப்படி பொங்கி வந்தால் நம்ம இறக்குவோமோ அதே மாதிரி இது பொங்கி வரணும். தலபுலன்னு ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதிக்க விட்டால் அந்த எல்லா ரசம் மாதிரியும் இதுவும் கடுத்து போயிடும். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த கொதி வருது இல்லைங்களா, இந்த கொதி வர நேரத்தில் ஒரு வாய் அளவுக்கு, அதாவது ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அந்த ரசப்பொடியை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். செம்ம வாசனை வருங்க. இது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிடணுங்க. அருமையான தக்காளி ரசம் ரெடிங்க. ஜம்முன்னு இருக்குங்க. இதுக்கு சைடிஷாக நம்ம எதை வேணால் வச்சு சாப்பிடலாம்.